السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்திலே எம்மை சுயமாக நாம் ஆர்வப்படுத்தி கொண்டு இறைவன் திருப்தி அடையக்கூடிய நல்ல அமல்களிலே ஈடுபட்டு கொண்டு ஷைத்தானது அந்த பிடியிலிருந்து விடுதலை பெற போராடி கொண்டு எமது வணக்க வழிபாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. எப்படி நாம் ஆரம்பத்திலே வீரியமாகவும் மிகவும் ஆர்வத்தோடும் செயல்படுகிறோமோ அதே போன்றே இந்த ரமலானுடைய இறுதியையும் நாம் அடைவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்த வண்ணமாக இன்றைய தலைப்பு, ஒரு இறந்து போன ஒரு முஃமின் எப்படிப்பட்ட தொடர்புகளை உயிருள்ள இந்த வாழ்க்கையோடு வைத்திருப்பதாக குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதுதான். இது முழுமையாகவே இல்முல் கைப், மறைவான ஞானத்திலும் இறைவனது மறைவான அறிவிலும் சம்பந்தப்பட்டது. உலகத்திலே ஆராய்ச்சிகளால் இதை கண்டுபிடிக்க முடியாது, தேடல்களால் இதை கண்டுபிடிக்க முடியாது, விஞ்ஞானத்தால் இதை சொல்ல முடியாது. இது முழுமையாகவே மரணித்த பின்னால் மரணித்தவர்கள் யாரும் எம்மிடத்திலே வந்து சொல்லப்போவதும் இல்லை. எனவே இது படைத்த ரப்புல் ஆலமீன் வஹீயின் மூலம் தன் தூதரின் மூலம் சொல்ல முடிந்த ஒரு அம்சம், அகீதா சார்ந்த, முழுமையாகவே அகீதா சார்ந்த ஒரு அம்சம். என்ன நிகழ்கிறது மரணித்த பின்னால், இங்கே வந்து கபரிலே என்ன நிகழ்கிறது, ஒரு ஜனாசாவுக்கு என்ன நிகழ்கிறது என்பது பற்றிய தலைப்பல்ல. இந்த உலக வாழ்க்கையோடு தொடர்புடைய செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சொல்லியுள்ளார்கள். மரணித்த பின்னால் அந்த ஜனாசா என்பது, அந்த மையத் என்பது என்னென்ன அடிப்படையிலெல்லாம் இந்த உலகத்தோடு தொடர்பு படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தொடர்பு என்று சொன்னால் என்னென்ன அம்சங்களிலெல்லாம் அதற்கும் இந்த உலகத்திற்கும் இடையிலே ஒரு இணைப்பு என்ன செய்கிறது, இருக்கிறது. தொடர்பு என்பது அவர்களை கம்யூனிகேட் பண்ணுவது அதல்ல, எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த உலகத்தோடு அந்த ஜனாசாவுக்கு தொடர்புகள் இருக்கும், எப்படியெல்லாம் அந்த தொடர்புகள் பேணப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை தொகுத்து சுருக்கமாக இந்த இடத்திலே சொல்வதுதான் நோக்கம். இதனை நாம் படிப்பதன் மூலம், கேட்பதன் மூலம் எம்மை நாம் தயார்படுத்தி கொள்கின்ற ஒரு நிலை. நாம் மரணித்த பின்னால் எப்படிப்பட்ட ஆசைகள் எமக்கு வரும் என்பதும், எப்படிப்பட்ட கவலைகள் எமக்கு வரும் என்பதும், எப்படிப்பட்ட வேதனைகளை நாம் உணரப்போகிறோம் என்பதும், அவைகள் இந்த உலகத்தோடு எந்த அளவில் தொடர்பாக இருக்க போகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக அறிந்தவர்கள் அறியாதவர்களை விட வேகமாக என்ன செய்வார்கள், செயல்படுவார்கள், ஆர்வப்படுவார்கள் என்ற நோக்கிலே தான் இந்த செய்திகள் சொல்லப்படுகின்றன. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் மரணிக்கின்ற தருவாயிலில் இரண்டு உலகத்தோடு தொடர்புடைய முதலாவது நேரம் எது என்று சொன்னால், அவன் சக்கராத்திலே இருக்கக்கூடிய நேரம். ஒன்றில் அவன் இந்த உலகத்திலே இருப்பான், சக்கராத்துக்கு முன்னே வாழ்க்கையில் இந்த உலகத்திலே இருப்பான், மறுமை பற்றிய நம்பிக்கையோடும் எண்ணத்தோடும் இருப்பான், நேரடியாக காணக்கூடிய காட்சியில் அவன் இருக்க மாட்டான். அதே போன்று அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால், இந்த உலகத்தோடு அவனுடைய தொடர்புகள் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற நேரத்தில் எப்படி இறந்தவர்களோடு அவனுக்கு முழுமையான தொடர்பில்லையோ அது போன்று இருக்காது. அவனுடைய மரணத்தின் பின்னால் வாழ்ந்த உலகத்தோடு ஒரு சில தொடர்புகளை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. எனவே இந்த வாழுகின்ற வாழ்க்கையை விட மரணித்த பின்னால் வாழுகின்ற வாழ்க்கை தொடர்பால் மிகவும் பலமானது. முதலாக இரண்டு உலகத்தோடு ஒரு மனிதன் இணையக்கூடிய முதல் இடமே எது என்று சொன்னால், இரண்டு உலகத்தோடு மனிதன் இணையக்கூடிய முதல் இடமே எது என்று சொன்னால் இந்த சக்கராத்து தான். சக்கராத்துடைய வேலை தான். சக்கராத் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்க்கக்கூடிய நிலையை சிலர் சக்கராத் என்பார்கள். சக்கராத்தில் இருந்தார், ஒரு மாதிரியா திரும்பி வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க சார். அவங்க சக்கராத்தில் இருந்தால் என்ன செய்யலாது, திரும்பியெல்லாம் வர முடியாது. அவருடைய பார்வையில் சக்கராத் என்ன என்று சொன்னால், அவர் வந்து ஒரு மூச்சு இல்லாத மாதிரி இருந்தார், கொஞ்ச நேரம் வேதனையில் இருந்தார், பார்த்தா பேசிட்டார், ஓ சக்கராத்தில் இருந்துட்டு என்ன செஞ்சிட்டாரு, திருப்பி வந்துட்டாருன்னு சொல்லுவோம். அது சக்கராத் அல்ல. இப்போ ஃபிரௌன் இந்த உலகத்திலே மூழ்கடிக்கப்படுகிற நேரத்தில் கலிமா சொன்னான். மௌத்தாகினவரோ சொல்லலை கலிமா. அவன் எந்த நேரத்தில் அந்த கலிமாவை சொன்னான், உயிரோடு இருக்கிற நேரத்தில் தான் கலிமாவே சொன்னான். ஆனால் அந்த சொன்ன நேரம் என்பது அவன் திரும்பி வர முடியாத நேரம். அதாவது உயிர் கைப்பற்றப்பட போகின்ற நேரம் என்பது உறுதியான நேரம். அதற்கு பின்னால் இந்த உலகத்திற்கு அவன் திரும்பி வர முடியாத நேரம். உடல் உயிரை விட்டு அப்படியே பிரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே அவன் இந்த உலகத்தையும் பார்ப்பான், உறவினர்களையும் பார்ப்பான்,
சூழ இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை எல்லாம் பார்ப்பான், நண்பர்களையும் பார்ப்பான், மலாய்க்காமார்களையும் பார்ப்பான். ஒரே நேரத்தில் அவன் இரண்டு உலகத்தோடு தொடர்புடைய அந்த நேரம் என்னென்றால் அவன் திரும்பி வர முடியாத நேரம், அதே நேரம் உயிர் பிரிவதற்கு இருக்கக்கூடிய நேரம். மற்றபடி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் சில பொழுதுகளில் என்ன செய்யலாம், அவர் திரும்பி வந்து விடலாம், அந்த உயிர் தொண்டை குழி அடைந்ததாக நம்ம நினைச்சிருப்போம். அப்படி இருக்காது, மயக்கத்தில் அவர் இருந்திருக்கலாம். அதனால தான் ஒரு நூலே எழுதி இருக்கிறார்கள், மன் ஆஷ பஅதல் மவுத், மவுத்துக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள். அப்படின்னா என்ன, அடக்கிட்டாங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு அவர்கள் மரணிக்கவே இல்லை, மரணித்ததாக நினைத்தார்கள். சக்கராத் என்பது எப்படி என்று சொன்னால் அப்படி அல்ல. ஒரு மனிதன் தன்னை முழுமையாக அவர் மரணிக்கப் போகின்ற நேரம் என்று விளங்கிய நேரத்தில், இனி என்னால் திரும்பி வர முடியாது என்று விளங்குகிற நேரத்தில் அவர் என்ன சொல்லுவார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்வார், என்னை திருப்பி அனுப்பு என்று சொல்வார், நான் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று சொல்வார். இந்த நேரம் அவர் மலக்குமார்களை என்ன செய்வார், காண்பார், உறவினர்களையும் காண்பார். தனக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய உறவினர்களையும் பார்ப்பார், கெட்ட மலக்கு அந்த கெட்ட உயிரை பறிக்கக்கூடிய மலக்குமார்களையும், நல்லவராயின் ரஹ்மத்துடைய மலக்குமார்களையும் அவர் காண்பார். இந்த செய்தியை பக்கத்திலே உள்ளவர்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியாத அளவில் உடலுடைய இயக்கங்கள் எல்லாம் என்ன செய்யும், அப்படியே குறைந்து கொண்டிருக்கும். உடலுடைய இயக்கங்கள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கும். எங்களுக்கு தெரியும், அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவின் பொழுது பார்க்க போறாங்களே, நம்ம ஒரு துஆ ஓதுறோமே ஜனாசாவை கண்ட நேரத்தில், அந்த ஜனாசாவை பார்க்க போகிற நேரத்தில் அவருடைய பார்வை என்ன செஞ்சது, திறந்திருந்தது. அது அப்படி வானத்தை நோக்கின மாதிரி திறந்திருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூடிவிட்டு என்ன சொன்னார்கள், உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் தபிஅஹுல் பஸர், அதை பார்வை தொடரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த உயிர் போகிற இடத்தை பார்வை என்ன செய்யும், தொடரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்படின்னா அவனை பிரிகிற நேரத்தில் இருந்து கொஞ்ச நேரமாவது என்ன ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எது, கண் என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட நேரத்திலாவது என்ன செய்யும், ஒரு ஆக்டிவாக இருக்கும். அந்த கண் அந்த உயிரை தொடர்ந்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் மலக்குமார்களையும் பார்ப்பார், அதே போல என்ன இந்த தனக்கு பக்கத்தில் உள்ள உறவினர்களையும் பார்ப்பார். உறவினர்களிடத்தில் இந்த செய்தியை சொல்ல முடியாத நிலைகள் இருக்கும். ஆனால் சில அறிஞர்களுடைய வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள், மர்ஹபன் ரஹ்மத்துடைய மலக்குமார்களை வருக என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சில அறிஞர்களுடைய வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த மலக்குமார்களை கண்டுதான் அந்த வார்த்தைகள் சொன்னார்களா என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஒருவேளை அவர் தனது நல்ல ரூஹாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரார்த்தனையாக என்ன செய்திருக்கலாம், அவைகளை எல்லாம் சொல்லி இருக்கலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கும் وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், தொண்டை குழியை உயிர் அடைகின்ற பொழுது, ஹுல்கும் இந்த தொண்டை குழியை உயிர் அடைகின்ற பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். எங்களால் செய்ய முடிந்தது என்ன, ஒரு நீர் கொடுப்போம், மாதுளம் தண்ணி கொடுப்போம், அவருக்கு துஆவை சொல்லி இந்த மாதிரி பார்த்து கொண்டிருப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி கொடுப்போம், இப்படி நம்ம பார்த்து கொண்டிருப்போம். وأنتم حينئذ تنظرون ونحن அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துபசிரூன். நாம் உங்களை விட மிகவும் அருகாமையில் இருப்போம், உங்களை விட மிகவும் அண்மையில் நாம் இருப்போம், நீங்கள் பார்க்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரே, குர்ஆனிலே உயிரை பறிக்கக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த மலக்குமார்கள் உயிர் பறிக்கப் போகின்ற அந்த உடலோடு பேசக்கூடிய செய்திகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், உங்களது உயிர்களை வெளியேற்றுங்கள் என்று அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள் என்ற வார்த்தைகள்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த நேரம் மலக்குமார்களையும் நாம் காண்போம், எமது உறவினர்களையும் காண்போம், எந்த செய்தியையும் அவர்களுக்கு எடுத்து வைக்க முடியாது. அப்படி காணக்கூடிய நேரம் உண்மையிலேயே மோசமான ஒரு மனிதராக அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும் அந்த மனிதர் இருப்பாராக இருந்தால், அவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக என்ன இருக்கும், தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு போறது, எனக்காக மன்னிப்பு கேளுங்க என்று சொல்றது, என்ற சொத்துக்களை தர்மம் செய்யுங்க என்று சொல்றது, ஒரு வசியத்து சொல்றது, எனக்காக வேண்டி இந்த தர்மங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து விடுங்கள் என்று சொல்றது, தனது கடமைகள் எல்லாம் என்ன ஜக்காத்து போன்ற கடமைகள்லாம் நிறைவேற்றி விடுங்க என்று சொல்றது. ஆனால் அந்த சந்தர்ப்பம் என்ன செய்யாது, இருக்காது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். தொண்டை குழியை உயிர் அடைந்து கர்கராவுடைய நிலையை அவன் அடையாத வரைக்கும் அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொண்டே இருப்பான். அது வரைக்கும் சந்தர்ப்பம், அதுவரைக்கும் அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொண்டே இருப்பான்.
சுபஹானல்லாஹ், மனிதனுக்கு அவகாசம் கொடுக்க கொடுக்க மனிதன் அதை துவம்சம் செய்து கொண்டே இருப்பான் என்பதற்கு இந்த ரமலான் போன்ற ஒரு காலம் பெரிய ஒரு ஆதாரம். எலும்பி நின்று வணங்கியவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும், இறைவனை நன்மையை நாடி தொழுதவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். 2 காரணம். லைலத்துல் கத்ர் இரவிலே எலும்பி வணங்கியவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். 3 காரணம். 3 காரணங்கள் வழி இருந்து மொத்தருக்கு பாவம் மன்னிக்கப்படலை என்றால் குற்றம் யார் மீது இருக்கும்? அவருடைய முயற்சியின் மீதும் அவருடைய நிலையின் மீது தான் என்ன செய்யும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு கடைசி இந்த கர்கராவுக்கு முந்தின நேரத்தில் கூட ஒருவர் மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கிற ஒரு சொர்க்கம் நுழைவார். இது எந்த இதை சொல்லுது? கடைசி நேரம் இந்த கர்கரா டைம்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதை மட்டுமல்ல, அதற்கு முன்னால ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருந்தார். இப்போ கெட்ட ஒருத்தர் கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதால எந்த பயனும் இல்லை. அவர் எப்போ சொல்லணும்னா அந்த கர்கராவுடைய நிலை அடைவதற்கு முன்னால் சொல்லணும். ஆனால் அந்த கர்கராவுடைய நிலையில் நம்ம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், அது வேறு. ஆனால் அதற்கு முன்னால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வாராக இருந்தால் அவருடைய இடம் சொர்க்கமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒரு இறந்து போகக்கூடிய ஒரு உயிருக்கு, ஒரு உடலுக்கு முதல் தொடர்பு ஏற்படக்கூடிய இடமும், முதல் 2 விதமான உலகத்தை அவன் காணக்கூடிய இடமும் சக்கராத்துடைய இடம் என்பதை நாம் என்ன செய்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தியை நீங்கள் பார்க்கலாம். உயிர் போய்விட்டால் தொடர்புடைய இடங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் போய்விட்டால் அதாவது ஒரு உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது, மரணித்து விட்ட பின்னால் எப்படிப்பட்ட நிலையில் அந்த உடல் இருக்கும் அப்படி என்று கேட்டீங்கன்னு சொன்னால், சில பலகீனமான தவறான நம்பிக்கைகளை வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்திருக்கும். என்னை மெதுவாக குளிப்பாட்டுங்க, இது என்னது உடம்புகள் எல்லாம் அப்படி போயிருக்குது, உயிர் வெளியாகினதுனால பாதிக்கப்பட்டிருக்கேன், இப்படி எந்த செய்தியும் குர்ஆன்ல ஹதீஸ்ல என்ன இல்லை. இப்படி எந்த ஒழுங்காத்தான் குளிப்பாட்டணும், அதுக்காக வேண்டி இப்படி ஒரு செய்தி என்ன, உயிர் போனதால் எல்லாம் பிஞ்சு போயிருக்குது, அதனால் மெதுவாக நீங்கள் என்ன செய்ய, மெதுவாக அதாவது குளிப்பாட்டுங்கள் என்று சொன்ன மாதிரியான ஆதாரபூர்வமான எந்த செய்திகளும் என்ன இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார்கள். உயிருக்குரிய இந்த உலகத்திலே வாழக்கூடிய உயிருக்குரிய மரியாதையை அதுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு உயிரை நம்ம குளிப்பாட்டுற நேரத்தை எப்படி குளிப்பாட்டுவோம்? அந்த வலிக்காம அதுக்கேற்ற மாதிரி நம்ம குளிப்பாட்டுவோமா? அது மாதிரியான மரியாதையை அந்த இறந்த அந்த ஜனாசாவுக்கும் என்ன செய்யுங்க, நீங்க கொடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி எந்த வார்த்தையில் சொன்னாங்க என்றால், அபூதாவுத்ல வரக்கூடிய செய்தி 3207வது இலக்கம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்ரு அத்மில் மையித் க கஸ்ரிஹி ஹய்யா. ஒரு இறந்து போன ஜனாசாவுடைய எலும்பை முறிப்பது என்பது, அதாவது ஒரு முறிவு ஏற்படுவது என்பது இந்த உலகத்திலே உயிரோடு உள்ள ஒருவருடைய எலும்பை முறிப்பதற்கு சமம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும், ஜனாசாவுக்கும் பொருந்தும். உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜனாசாவுடைய ஒரு நீங்கள் விரலை உடைக்கிறீங்கன்னு சொன்னால், உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய விரலை உடைக்கிறீங்கன்னா, உடலில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினீங்கன்னா, அதே மாதிரியான தரம் தான் ஒரு ஜனாசாவுக்கு நீங்கள் ஏற்படுத்தினாலும் இதை அடிப்படையாக வைத்துத்தான் போஸ்ட்மார்ட்டம் என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் மிக நிர்பந்தமான நிலையில் மாத்திரம் அனுமதி என்று சொல்வதற்கு இதுதான் காரணம். மிக நிர்பந்தமான நிலையில் மாத்திரம்தான் அனுமதி. இல்லை என்றால் உயிரோடு என்ன மரியாதையோ அதே மரியாதை தான் என்ன செய்ய வேண்டும், இறந்த அந்த உடலுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியினூடாக என்ன செய்கிறாங்க, சொல்கிறார்கள். எனவே மிக 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 நிர்பந்தமான, இப்போ முஸ்லீம் நாடுகளிலும் இது நடக்குது, ஆனால் மிக மிக நிர்பந்தமான ஒரு நிலை, வேறு வழியே இல்லாத நேரத்தில் மாத்திரம் இதை என்ன செய்யலாம் என்ற அனுமதியை சொல்வதற்கான காரணம் இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, அதை தடை செய்கிறது. எனவே ஒரு உயிர் பிரிந்து விட்டால் அந்த உடலுக்குரிய மரியாதை உயிரோடு உள்ளவனுக்குரிய மரியாதை. எனவே உலக வாழ்க்கைக்குரிய அந்த மரியாதை நம்ம என்ன கொடுத்திருப்போமோ அதே மரியாதை அங்கே கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். என்றால் அவரோடு நம்ம நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அப்படித்தான் இருக்கணும். இந்த அடிப்படையில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில் என்ன செய்தார்கள், முத்தமிட்டார்கள். ஒரு உயிரோடு உள்ளவரை எப்படி நடத்தினாங்களோ அப்படித்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நடத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழுது கொண்டே முத்தமிட்டார்கள். நபி அவர்கள் அவர் ஜனாசாவாக இருக்கக்கூடிய நேரத்தில் கண்ணீர் தாரை தாரையாக சிந்திக்கொண்டே என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெத்தியிலே முத்தமிட்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒருவருக்கு என்ன ஒரு அந்த மரியாதை கிடைக்குமோ அதே மாதிரியான மரியாதையை ஒரு ஜனாசா என்ற உடலுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம கொடுக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியினூடாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இது மூன்றாவது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அதாவது இது வந்து முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி 17,225 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொண்டிருக்க ஒரு ஜனாசா போகுது. யூதர்கள் முன்னே வேதத்துடைய மார்க்க அறிவை பெற்றிருந்தார்கள், தவறான அறிவுகளோடு கலந்து சரியான அறிவையும் என்ன செஞ்சாங்க பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு வேலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செய்யறது டெஸ்ட் பண்ணுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மார்க்க அறிவு எப்படி என்று பார்க்கறதுக்காக வேண்டி முதலாவது சொர்க்கவாதிகள் உண்ணுகின்ற சாப்பாடு எது இப்படிதான் கேள்வி கேட்கிறது. இந்த மாதிரியான கேள்வி கேட்கின்ற வளமை அவர்கள்ட்ட என்ன செய்தது இருந்தது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஒரு ஜனாசா போற நேரத்தில் இந்த ஜனாசா பேசுமா, ததகல்லமு ஹாதிஹில் ஜனாசா, இந்த ஜனாசா பேசுமான்னு கேட்குறாங்க. பேசுமா என்று சொன்னால் மனிதர்களைப் போல பேசுமா என்ற அர்த்தத்திலாக, அல்லது அதற்குள்ளேயே அது பேசிக்கொள்ளுமா என்பது, அல்லது ஒரு உணர்வை வெளிப்படுத்துமா என்பது, அல்லது அதனுடைய அதாவது மற்றவர்களுடைய செயல்பாடுகளை அது அடைந்து கொள்கிறதா என்பது போன்ற ஏதோ ஒரு கேள்வி அவர் என்ன செய்கிறாரு, பேசுமான்னு கேட்கிறார். கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு யூதர் கேட்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரிடத்தில் முன்னே ஒரு அறிவு இருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அணுகுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு அஅலம், அல்லாஹு தாலா மிகவும் அறிந்தவன் சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் அந்த யஹூதி சொல்றார், அஷ்ஹத் அன அஷ்ஹத், நான் சாட்சி சொல்கிறேன், அன்னஹா ததகல்லம், இந்த ஜனாசா பேசும்ன்றார். ரசூலுல்லாஹ் அல்லாஹு அலம் என்றாரு. இவர் சொல்றார் என்ன, இந்த ஜனாசா என்ன பேசும் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் உள்ள மற்ற நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இதா ஹத்தஸகும் அஹ்லுல் கிதாபி ஃபலா துஸத்திகுஹும் வலா துகذிபுஹும், வேதக்காரர்கள் உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொன்னால் பொய்ப்படுத்தவும் வேண்டாம், உண்மைப்படுத்தவும் வேண்டாம். வேதக்காரர்கள் ஏதாவது ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் பொய்ப்படுத்தவும் வேண்டாம், உண்மைப்படுத்தவும் வேண்டாம். அது பொய்யாக இருந்தால் நீங்கள் உண்மைப்படுத்தவும் இல்லை, உண்மையாக இருந்தால் பொய்ப்படுத்தவும் இல்லை. இந்த அடிப்படையில் தான் நீங்கள் தஃப்சீர் இப்னு கஸீர்லாம் தமிழில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பனு இஸ்ரவேலர்களுடைய செய்தி என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். இதற்கான காரணம் இந்த அறிவிப்பை வைத்தான் என்ன செய்வார்கள். ஆனால் இன்னொரு ஹதீஸிலே இது ரசூலுல்லாஹ்களுக்கு இந்த வஹி பற்றி செய்தி வருவதற்கு முன்னால் இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியிலே நம்ம பார்க்கிறோம், அதாவது இந்த ஜனாசா என்பது பேசக்கூடிய அமைப்பில் தான் என்ன செய்ய ஜனாசாவுடைய அமைப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கின்ற அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். என்ன வார்த்தை சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால், ஒரு ஜனாசாவை நம்ம எடுத்துட்டோம் என்று சொன்னால், ஒரு ஜனாசாவை நாங்கள் சுமந்து விட்டோம் அப்படி என்று சொன்னால், அந்த ஜனாசா என்ன சொல்லும், அந்த ஜனாசா ஒரு வார்த்தையை சொல்லும். என்ன சொல்லும்? நல்ல ஜனாசாவாக இருந்தால் கத்திமூனி, கத்திமூனி என்ன, என்னை வேகமாக கொண்டு போங்க, முற்படுத்துங்கள், அவசரப்படுத்துங்கள் என்று அந்த ஜனாசா சொல்லும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அப்ப இந்த செய்தியிலிருந்து என்ன விளங்குகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரிவதற்கு முன்னால், இந்த தகவல் தெரிவதற்கு முன்னால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க அல்லாஹு ஆலம் என்று. இல்லை என்ற அந்த ஜனாசாவுடைய பேச்சை ரசூலுல்லாஹ் புறவு என்ன செய்கிறாங்க, சொல்றாங்க. நல்ல ஜனாசாவாக இருந்தால், இந்த செய்தி வந்து புகாரில 1314 இலக்கத்தில் வருகிறது. ஜனாசாவை சுமந்து கொண்டு மக்கள் போக ஆரம்பித்தால், அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் சொல்லும் கத்திமூனி, கத்திமூனி, என்னை அவசரமாக கொண்டு சொல்லுங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசா நாவால் பேசும் என்று சொல்லலை, அந்த ஜனாசா நாவால் பேசும் என்று சொல்லலை, அந்த ஜனாசாவில் அப்படியான ஒரு உணர்வு என்ன செய்யும், இருக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த அடிப்படையில் நிறைய செய்திகளை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு ஜனாசா இஸ்தினாஸ் அடைகிறது. இஸ்தினாஸ் என்று சொன்னால் இந்த உலகத்தாருடைய செயல்பாடுகளின் மூலம் ஒரு ஜனாசா என்ன செய்கிறது, ஒரு ஆறுதல் வடிவத்துக்கு என்ன செய்கிறது, போகிறது என்பது போன்ற சில செய்திகளை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம், நான் பின்னால் சொல்கிறேன். அப்ப அந்த ஜனாசா அப்படி சொல்லும், கத்திமூனி, என்ன வேகமாக கொண்டு செல்லுங்கள் என்றது சொல்லும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தரவில்லை என்றால் ஒரு ஜனாசாவுடைய அந்த அவசரம் நமக்கு என்ன தெரியாது. இதை வைத்து ஜனாசாக்களை அவசரமாக அடக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. இதை இந்த செய்தியில் அதை எடுக்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இதா உதிஅத்தில் ஜனாஸா வஹ்தமலஹ ரிஜாலு அலா அனாகிஹிம், ஜனாஸா சுமக்கப்பட்டு விட்டால், இந்த வார்த்தை எப்ப பேசும், அது ஜனாஸாவை நம்ம சுமந்துட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் தான் இந்த வார்த்தை என்ன செய்யும், கத்திமூனி, கத்திமூனி, என்னை அவசரமாக கொண்டு செல்லுங்கள் என்ற வார்த்தையை நம்ம சுமந்த பின்னால தான் சொல்லும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. அப்ப அதுக்கு முன்னால வரைக்கும் ஜனாஸாட்ட என்ன பேச்சு இல்லை, கத்திமூனி என்ற வார்த்தை என்ன அதுல இல்லை, நம்ம சுமந்த பின்னால் செல்லும் என்பது மட்டும்தான் இந்த செய்தியில் என்ன செய்கிறது இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரியான ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறார்கள் என்றால் அந்த ஹதீஸை தொடர்ந்து முடிக்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை வருகிறது. எப்படி என்று சொன்னால், அதாவது அந்த ஜனாசாவை கொண்டு போய் அதை அடக்கிய பின்னால
நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஹத்தா யஸ்மஉ ஹத்தா இதா சமிஅ கர்அ ஆலிஹிம், அவர்களுடைய செருப்புடைய ஓசையை கேட்கின்ற அளவுக்கு தூரத்திற்கு அவர்கள் போய்விட்டால், செருப்பிட ஓசை கேட்கின்ற அளவு தூரத்தில் அவர்கள் இருக்கின்ற பொழுது மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், வருவார்கள். இதுல ரெண்டு அர்த்தம் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஒன்றில் ஜனாசா அந்த செருப்பு ஓசைகளை என்ன செய்கின்றன, கேட்கின்றன என்ற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அல்லது அந்த ஜனாசா உயிரோடு இருந்தால் ஒரு காலடி ஓசை எந்த தூரத்தில் கேட்குமோ அந்தளவான தூரத்தில் இருக்கின்ற பொழுது கேள்வி விசாரணை என்ன செய்யும், நடக்கும் என்ற அடிப்படையிலும் என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, நாம் மூன்றாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜனாசா என்பது நமது செயல்பாடுகளில் மிக வேகமாக என்னை கொண்டு செல்லுங்கள் என்ற உணர்வை வெளிப்படுத்தும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. எனவே இது இந்த உலகத்தோடு அந்த ஜனாசாவுக்குள்ள இறந்த பின்னால் உள்ள தொடர்பை அதை என்ன செய்கிறது, விவரிப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக, ஒரு ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஜனாசாவுக்கு ஏற்படக்கூடிய பாவ மன்னிப்புகள், அந்த ஜனாசாவுக்கு ஏற்படக்கூடிய அந்தஸ்துக்கள், அந்த ஜனாசாவுக்கு ஏற்படக்கூடிய அதாவது தரஜா உயர்வுகள், அந்த ஜனாசாவுக்கு ஏற்படக்கூடிய ஷஃபாஅத், ஷஃபாஅத்னா என்ன, நரகம் என்று அல்லாஹு தஆலா என்ன அவனுடைய செய்த பாவங்கள் நரகத்துக்கு தகுதியா இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஷஃபாஅத்தால அந்த ஜனாசாவுக்கு இறைவன் சொர்க்கத்தை விதிப்பான் என்று சொன்னால் அர்த்தம் என்ன, அந்த ஜனாசாவுக்கு இந்த உலகத்தோடு என்ன ஒரு தொடர்பை இந்த அமல் ஏற்படுத்துகிற அர்த்தம். அது போன்ற செய்திகளில் ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொண்டு வரப்பட்ட ஜனாசா தொழுகைக்காக வைக்கப்பட்டு விட்டால், கொண்டு வரப்பட்ட ஜனாசா தொழுகைக்காக வைக்கப்பட்டு விட்டால், இந்த செய்தி வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 948வது இலக்கத்தில் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மகன் உஸ்ஃபான் என்ற இடத்துல மரணிக்கிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மகன் உஸ்ஃபான் என்ற இடத்துல மரணிக்கிறார். மரணிச்ச நேரத்தில் மக்கள் வந்து ஒன்று கூடுவாங்களே, இந்த ஜனாசா பார்க்க வருவாங்க, அப்படி ஒன்று கூடிக்கின்னு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் குறைபா அழைச்சி இப்னு அப்பாஸ்லாம் கேட்குறாங்க, எவ்வளோ பேர் வந்திக்கிறாங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் ஜனாசாவுக்கு வந்திக்கிறாங்க என்று பாருங்கன்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், 40 பேர், கிட்டத்தட்ட 40 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்கன்றாங்க. அப்படியேண்டா 40 பேர் வந்துட்டீங்கடா சொல்கிறீங்கன்னு கேட்டார் அவர். ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறார், ஜனாசாவை வெளியெடுங்கள், அஹ்ரிஜூஹு, ஜனாசாவை இப்போ என்ன செய்யுங்க, சுமந்து செல்வோம் என்று ஜனாசாவை வெளியெடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபைன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மாமின் ரஜுலின் முஸ்லிமின் யமூத்து ஃபயகூமு அலா ஜனாஸதிஹி 40 ரஜுலன் லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷையன் இல்லா ஷஃபஅஹுமுல்லாஹு ஃபீஹி. ஒருவர் மரணித்திருக்கின்ற பொழுது அந்த ஜனாசாவிலே 40 இணை வைக்காத மனிதர்கள் கலந்து கொள்வார்களாக இருந்தால் அந்த 40 பேருடைய பிரார்த்தனையை வைத்து இறைவன் அவர்களுடைய விஷயத்தில் ஷஃபாஅத்து வழங்குவான். இந்த இணை வைக்காத அந்த 40 பேர் அந்த இடத்துல வந்து தொழுதார்கள், தொழுகையில் இருந்தார்கள் வார்த்தைகள் அந்த செய்தியில் வரலை. அதனால தான் சிலர் சொல்றாங்க, இணை வைக்காத நிலையில் ஜனாசாவில் கலந்து கொண்டால் கூட இந்த கூலி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் வந்து அதாவது அந்த ஜனாசாவில் தொழுதார்கள் வார்த்தையெல்லாம் என்ன செய்யல, வரல இந்த அறிவிப்பில். எனவே ஜனாசாவில் கலந்து கொண்டால் கூட, சிறுக்கு வைக்காத மக்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டால் கூட அந்த நன்மை உண்டு என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எனவே 40 பேர் இணை வைக்காத மக்கள் ஒருவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளணும்டா, எங்களோட நண்பர்கள்லாம் யாரா இருக்கணும், எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் இணை வைக்காத நண்பர்களாக இருக்கணும். இப்போ இணை வைக்காத நண்பர்களை வச்சுக்கொள்ளவே பயப்படுறாங்க. இப்போ விளங்கிட்டா, இணை வைக்காத நண்பர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த இணை வைக்காத நண்பர்கள் கலந்து கொள்கிற நேரத்தில், அந்த உறவுகள் கலந்து கொள்கிற நேரத்தில், அந்த கலப்பினாலே, அந்த தொழுகையினால், அவர்களுடைய அந்த ஜனாசாவுக்கு சமூக தந்ததினாலேயே அவருக்கு ஷஃபாஅத்தை இறைவன் என்ன செய்வான், வழங்குவான் என்று சொல்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ எனவே ஒரு ஜனாசா தொழுகை நடத்துகிற நேரத்திலே கூட அவர்களுடைய வெறும் தொழுகையால், அந்த கலப்பினாலே கூட என்ன அந்த ஜனாசா பயனடைகிறது என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இத்தனைக்கும் அந்த ஜனாசா கபருக்கு எடுத்து செல்லப்படவில்லை, கபருக்கு எடுத்து செல்லப்படவில்லை. அதற்கு முன்னால் அந்த ஷஃபாஅத்தை இறைவன் என்ன செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான் என்கின்ற அமைப்பில் இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஜனாசாவுடைய விஷயத்திலே அதாவது ஒரு கருத்து முரண்பாடான ஒரு நிலை எல்லா இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலும் இருக்கிறது. ஜனாசா வந்து எங்களது நடவடிக்கைகள், எங்கள் பேச்சுக்களை செவிமடுக்குமா, எங்களது பேச்சுக்களை ஜனாசா செவிமடுக்குமா அப்படி என்று கேட்டால், அதாவது ஹதீஸ்கள் குர்ஆன் வசனங்களை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் ஜனாசா என்பது அஸ்ல்ல செவிமடுக்காது, அஸ்ல்ல
செவிமடுக்காது என்ற கருத்து தான் மிக சரியாக தெளிவாக என்ன செய்கிறது தெரிகிறது. நிறைய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களை பார்க்கிற நேரத்தில் நம்ம ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம் ரசூலுல்லாஹ் அதாவது அதை குர்ஆன் வசனத்திலே பார்க்கிறோம் சூரா ஃபாத்திர் 22வது வசனம் வமா அன்த பிமுஸ்மிஇம் மன் ஃபில் குபூர், கபரில் இருப்பவர்களை உங்களால் செவிமடுக்க செய்ய முடியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். கபரில் இருப்பவர்களை உங்களால் செவிமடுக்க செய்ய முடியாது என்றான். இது மிக தெளிவாக எதை சொல்லுது? கபரில் இருக்கிறவங்களோட நீங்க பேசி அவங்கள செவிமடுக்க செய்ய முடியாதுன்னு மிக தெளிவாக குர்ஆன்ல என்ன செய்யுது சொல்லப்படுகிறது. அதே போல சூரா நம்ல் 80வது வசனத்தில் இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, இறந்தவர்களை உங்களால் செவிமடுக்க செய்ய முடியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்கிறான். எனவே அசல் நம்பிக்கை என்ன எங்கள்கிட்ட இருக்கணும் என்று சொன்னால் கபரிலே உள்ளவர்களை எங்களால் செவிமடுக்க செய்ய முடியாது. ஆனால் எந்த நேரமும் அவர்களால் எங்களது வார்த்தைகளை செவிமடுத்த இந்த காதால் இந்த புலனால் செவிமடுத்தல் அல்ல, இத்ராக்ன்றது. இத்ராக்கண்டா என்ன? நடக்கக்கூடிய நிகழ்வை, தனக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை உணர்தல். இந்த மாதிரியான நிகழ்வுகளை உணர முடியும். சில கட்டங்கள் அல்லாஹ் நாடுகின்ற பொழுது அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் என்பதற்கு பல ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அதில் ஒரு செய்தி தான் முக்கியமான செய்தி. அம்ர் இப்னுல் ஆஸ், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த அதாவது செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, 192வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு அழகான செய்தி. அவர் சொல்றாரு, நான் 3 அதாவது இந்த அழுகிறார் அவருடைய ஜனாசாவுடைய நேரத்தில் அம்ர் இப்னுல் ஆஸ் அவங்க அழுகிறாங்க. நான் 3 நிலையில் என்ன செஞ்சேன் இருந்தேன். ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வெறுப்பான நிலையில் இருந்தார்கள். அதே நிலையில் நான் மரணித்திருந்தால் எனது நிலை என்னவாக இருக்கும் என்று நான் என்ன செய்கிறேன், அதை நினைத்து கவலைப்படுகிறேன். அதுக்கு பின்னால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் இந்த உலகத்திலேயே மிகவும் விருப்பத்துக்குரியவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். கண்ணியத்தின் காரணமாக என் கண்களால் நான் அவரை முழுமையாக பார்த்தது கூட இல்லை என்கின்ற அளவில் அவருடைய மஹப்பத் எனது உள்ளத்திலே இருந்தது என்றாங்க. 3வது ரசூலுல்லாஹ் மரணித்த பின்னால இந்த உலகம் எங்களுக்கு விரிக்கப்பட்டு விட்டது, உலகத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டோம், ஆட்சியெல்லாம் என்ன செஞ்சுட்டு கிடைத்து விட்டது. இப்பொழுது எனது நிலை, நான் அந்த நிலையிலே மௌத்தாகி இருக்க வேண்டுமேன்னு சொல்றார் ரசூலுல்லாஹ். என்னை திருப்திப்பட்ட நிலையிலே நம்ம மரணத்திருக்க வேண்டும். இப்போ எங்களுக்கு உலகம் விரிவாக்கப்பட்டு விட்டது, உலகத்தை அனுபவிச்சிட்டோம், எங்களது நிலை இறைவனிடத்தில் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை என்று அழுதுவிட்டு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தை என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள். அது என்ன வார்த்தை என்று சொன்னால், நம்ம ஹதீஸிலே பார்க்கிறோம், ஃபஇதா அன மித்து, நான் மரணித்தால், ஃபலா தஸ்ஹப்னி நாஇஹத்தும் வலா நார், என்னை ஓலமிட்டு அழக்கூடியவர்கள் இந்த ஜனாசாவில் தொடரக்கூடாது. ஃபலா தஸ்ஹப்னி நாஇஹத்துன், அழக்கூடியவர்கள் என்னை இந்த ஜனாசாவில் தொடரக்கூடாது. வலா நார், நெருப்பு தீப்பந்தம் என்ன செய்யக்கூடாது, சுமந்து கொண்டு இந்த ஜனாசாவை யாரும் என்ன செய்யக்கூடாது, தொடரக்கூடாது. ஃபஇதா தஃபன்துமூனி, என்னை நீங்கள் அடக்கி விட்டீர்கள் என்று சொன்னால், ஃபஷுன்னு அலைய துராப ஷன்னா, மண்ணை முழுமையாக நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, போட்டு என்னை மூடிவிடுங்கள், மண்ணை முழுமையாக போட்டு என்னை மூடிவிடுங்கள். சும்ம அகீமு ஹவுல கப்ரி கத்ரமா துன்ஹரு ஜஸூருன் வ யுக்ஸமு லஹ்முஹா ஹத்தா அஸ்தனிஸ பிகும் வ அன்துர மாதா உராஜிஉ பிஹி ருசுல ரப்பி. இந்த வார்த்தையை அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. பின்னர் எனது கபரிலே நீங்கள் ஒரேடியா போயிடாதீங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்கள், கொஞ்ச நேரம் நில்லுங்கள். எதுவரைக்கும் நிற்கணும்? ஒரு ஒட்டகம் அறுக்கப்பட்டு பங்கிடப்படுகின்ற அளவுக்கு நேரம் எவ்வளவு போகுமோ, ஒரு ஒட்டகம் அறுக்கப்பட்டு அதை பங்கிட்டா எவ்வளவு நேரம் போகுமோ அந்த அளவு நேரம் என் கபரடியில் நீங்கள் என்ன செய்யுங்க, நில்லுங்க, உங்கள் இருப்பின் மூலம் நான் ஆறுதல் அடைவேன் அப்படி என்று சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். உங்கள் இருப்பின் மூலம் நான் ஆறுதல் அடைவேன். இஸ்தினாஸ் என்ற வார்த்தை அம்ர் இப்னு ஆஸ் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது எனது கபரில் இறங்கி எதுவரைக்கும் ஒட்டகம் அறுக்கப்பட்டு பகிரப்படுகின்ற நேரம் எவ்வளோ இருக்குமோ இதைத்தான் தவறாக விளங்கப்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கந்திரி கொடுக்கலான்றதுக்கு இந்த செய்தியை என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க. எது, ஒட்டகத்தை அறுத்து நல்லா என்ன செய்ய சாப்பாடு கொடுங்க அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, ஹத்தா அஸ்தனிஸ பிகும்ண்டா அந்த நேரம் வரைக்கும், அந்த மாதிரி நேரம் வரைக்கும். எப்படின்னா சும்மா அகீமு ஹவுல கப்ரி கத்ரமா துன்ஹர் ஜஸூர், ஒரு ஒட்டகம் அறுக்கப்படுகின்ற நேரம், அது பகிரப்படுகின்ற அந்த நேரம் அளவுக்கு நீங்க நில்லுங்கள். ஹத்தா அஸ்தனிஸ பிகும், உங்களை கொண்டு நான் ஆறுதல் அடையலாம். அந்துர மாதா உராஜிஉ பிஹி ருசுல ரப்பி, என்னை விசாரிக்க வருகின்ற அந்த இறைவனது மலக்குமார்களோடு
நான் என்ன முறையில் நடந்து கொள்கிறேன் என்பதை நான் பார்ப்பதற்காகவும் என்று அவர் என்ன செய்கிறார் சொல்றாரு. இதிலிருந்து என்ன விளங்குகிறது அப்படி என்று சொன்னால், எமது ஜியாரத்துக்களின் மூலம், அந்த இடத்துல நம்ம கேட்கக்கூடிய துஆக்களின் மூலம், அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சலாம் என்பதன் மூலம் ஒரு இஸ்தினாஸ் என்பதை அம்ர் இப்னுல் ஆஸ் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு இஸ்தினாஸ் என்ற ஒரு ஆறுதல் என்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படும் என்பதை இந்த செய்திகள் என்ன செய்கின்றன, சொல்லுகின்றன. இது ஒரு அக்கீதா சார்ந்த விஷயம். ஒரு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தவறான நம்பிக்கையில் என்ன செய்ய இருக்க வாய்ப்பு இல்லை. இதை மற்ற நபித்தோடர்கள் கண்டித்ததாகவும் அந்த இடத்துல என்ன இல்லை. நிறைய நபித்தோடர்கள் அந்த ஜனாசா டைம்ல என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. குறிப்பா அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் இருக்கிறாங்க. அவர் மிகவும் மார்க்க விளக்கம் உள்ளவர். யாருமே என்ன செய்யல, கண்டிக்கவில்லை. எனவே நம்ம அந்த ஜனாசாவுடைய இடத்துக்கு போய் பிரார்த்தனைகள் செய்வது, அவர்களுக்காக துவா செய்வது, அவர்களுக்காக சலாம் சொல்வது என்பது கேட்குமா இல்லையா என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேட்காது என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் இது போன்ற நேரங்களில், சலாம் சொல்லுகின்ற நேரங்களில், இது போன்ற நேரங்களில் ஒரு இஸ்தினாஸ் ஏற்படும் என்பதை நாம் இந்த செய்தியிலிருந்து என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் என்ன செய்வாங்க, இரவுடைய இறுதி பகுதியில் பக்கீக்கு போவார்கள். போய் துஆ கேட்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன். எப்ப ஜியாரத்துக்கு போறாங்க ரசூலுங்க? தஹஜ்ஜுடைய வேளையில. தஹஜ்ஜுடைய வேளையில் ஜியாரத்துக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், அதாவது முஃமினானவர்களே, விசுவாசிகளே, அதாக்கும் மா துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது உங்களுக்கு என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. கதன் முஅஜ்ஜலூன், உங்களுடைய அஜல் நாளைக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தஜீல் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், உங்களோடு நாங்களும் இணைந்து கொள்வோம். அல்லாஹும்ம இக்ஃபிர் லி அஹ்லி பகீஇல் கர்கத், யா அல்லாஹ் இந்த கர்கத்திலே அடக்கப்பட்டிருக்கிறவருடைய பாவங்களை என்ன மன்னித்தரு. இதான் அதாவது ஜன்னத்துல் பக்கீன்னு சொல்லுவாங்களே, ஜன்னத்துல் பக்கீன்னு சொல்லக்கூடாது, ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்லக்கூடாது. பகீஉல் கர்கத் ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம் என்ன, பகீஉல் கர்கத். இப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், நாங்களும் உங்களோடு சேர்ந்து கொள்வோம் என்ற இந்த வார்த்தை இஸ்தினாசன் சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்க வாய்ப்பு உண்டு. உங்களோடு நாங்களும் என்ன செய்வோம், சேர்ந்து விடுவோம் என்பது ஆறுதலான ஒரு வார்த்தையாக இருக்க வாய்ப்பு உண்டு என்பதுதான் இமாம் இப்னு தைமியா போன்ற, இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்களுடைய கருத்து என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அந்த ஜியாரத் என்பது சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, போனாலும் போகாட்டியும் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம போனாலும் போகாட்டியும் அந்த ஜனாசா இருக்குதே அவருக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை என்ற மாதிரியான அந்த உணர்வு தான் எங்களை அப்படி செய்து, நம்ம போய் இப்படி துஆ கேட்பதால் அவர்கள் இஸ்தினாஸ் அடைவார்கள் என்கின்ற ஒரு நிலை இருந்தால், ஒரு தந்தையோ ஒரு மனைவியை ஒரு தாயை பிள்ளையை நம்ம ஜனாசா ஜியாரத் செய்யாமல் விட்டு விடுவோமா? விட்டுவிட மாட்டோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இந்த ஜனாசா உயிருள்ளவர்களோடு தொடர்படக்கூடிய விஷயத்தில் இன்னொரு அம்சம்தான், அதாவது நாம அழுவது அந்த ஜனாசாவை வேதனைப்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு அந்த ஜனாசாவை என்ன செய்யும், வேதனைப்படுத்தும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம அழுதோம் என்று சொன்னால் அந்த ஜனாசா அழுகின்ற ஓலமிட்டு அழுதல், சாதாரணமாக அழுதல் அல்ல, ஓலமிட்டு அழுதல், கண்ணீர் வடித்தல் அல்ல, ஓலமிட்டு அழுதல் அந்த ஜனாசாவை வேதனைப்படுத்தும். இந்த ஜனாசா ஓலமிட்டு அழுவதால் வேதனைப்படுத்தும் என்பதை ரெண்டு கருத்தில் நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இமாம் தபரி போன்ற அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான விளக்கம் என்னன்னு சொன்னால், இங்கே அதாப் என்பது இறைவனது அதாப் அல்ல, இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனை அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் அழுகிற நேரத்தில் அந்த ஜனாசா நெகிழ்வின் காரணமாக வேதனை அடைகிறது, நெகிழ்வின் காரணமாக வேதனை அடைகிறது. நெகிழ்வென்ற என்ன, ஒரு பிள்ளை அழுவது என்பது ஒரு தந்தைக்கு என்ன செய்யும், ஒரு வேதனையாக இருக்கும். மனைவி அழுவது என்பது ஒரு கணவனுக்கு என்ன செய்யும், வேதனையாக இருக்கும். ஒரு தாய் அழுவது என்பது ஒரு தந்தைக்கு அந்த அவருடைய கணவருக்கு என்ன செய்யும், வேதனையாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிள்ளைக்கு வேதனையாக இருக்கும். இது போன்ற அந்த ரிக்கத்துல் கல்ப், அந்த வேதனையை அல்லாஹு தாலா என்ன செய்வான், ஏற்படுத்துவான். அவர்களுக்கு அந்த நெகிழ்வு என்ன செய்யும், ஏற்படும். அதனால் அந்த ஜனாசா என்ன செய்யும், அந்த வேதனைப்படுத்தப்படும் என்றதுதான் சில அறிஞர்களுடைய நிலைப்பாடு. இன்னும் சில அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்னடா, இல்லை அது இறைவனது தண்டனை தான். அது யாருக்கு என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு ஜனாசா நடந்தால் இறந்தவர்கள் அள வாய்ப்புண்டு, அது எல்லாருக்கும் தெரியும், சத்தமிட்டு அள வாய்ப்புண்டு. எவர் வசியத்து செய்யவில்லையோ, எனது ஜனாசாவுக்கு என்ன செய்ய வேண்டும், அம்ர் இப்னு ஆஸ் என்ன சொல்றாரு, ஃபலா தஸ்ஹப்னி நாயிஹத்துன், ஓலமிட்டு அழுகின்றவர்கள் என்னை தொடர வேண்டாம் என்னாங்க. இப்போ ஓலமிட்டு அழக்கூடாது என்று வசியத்து பண்ணாம சிலர் ஓலமிட்டு அழுவதை விரும்புவார்கள். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்களே, மனிதர்கள் வாழுகின்ற நேரத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறாங்க,
மௌத்தாகின பின்னாலும் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ள மாணவர் கேட்குறாரு, வாழுகின்ற நேரத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறது புரிஞ்சுக்கொள்ளையில், அது என்ன மௌத்தாகின பிறகு இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறது அப்படி என்று கேட்டால் அவர் விளக்கம் சொல்கிறாரு, வாழ்கிற நேரத்திலேயே நான் மௌத்தாகினா பெரிய க்ரௌடு வருமென்று கற்பனை பண்ணிட்டு இருக்கிறானே, அது இஹ்லாஸின்மைக்கான ஆதாரம். மௌத்தாகிறத பற்றி யோசிக்காமல் எவ்வளோ க்ரௌடு வருமென்று கற்பனை பண்ணிட்டு இருக்கிறானே, இது மௌத்தாகின பின்னாலும் ஒருத்தர் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஆதாரம். இதை மாதிரி விரும்புகிறவங்க இருக்கிறாங்க. தண்டை ஜனாசா அப்படியே என்ன செய்யணும், ஒரு பரபரக்க இருக்கணும், எல்லாரும் சத்த போடணும், பெரிய அளவு. இந்த மாதிரி நபர்களுக்கு வேதனை என்ன செய்யும், நடக்கும். மற்றபடி அந்த மாதிரி ஓலமிட்டு அழ வேண்டாம் என்று வசியத்து செய்யப்பட்டு விட்டால் அந்த தண்டனை என்ன செய்யாது, வராது. ஆனால் இந்த செய்தியை நாம் என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், அளவுக்கு அதிகமான அழுகை ஜனாசாவை என்ன செய்யும், வேதனைப்படுத்தும். இந்த செய்தியை பாருங்க. அதாவது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹுடைய மனைவிதான் அம்ரா பின்து ரவாஹா, அப்துல்லா இப்னு ரவாஹாவுடைய சகோதரி. உக்மிய அலா அப்துல்லா இப்னு ரவாஹா, கணவன் தான் அறிவிக்கிறார், மனைவியுடைய செய்தியை கணவன் அறிவிக்கிறார். நுஅமான் இப்னு பஷீர், அப்துல்லா இப்னு ரவாஹா ஒரு தடவை மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். ஃபஜஅலத் உக்துஹு அம்ரா தபுகி, சகோதரி அம்ரா இருக்கிறாவே அவங்க என்ன செய்கிறாங்க, சத்தமிட்டு அழ ஆரம்பித்தார்கள். இந்த சத்தமிட்டு அழ ஆரம்பித்தவுடன் எப்படி அழுகிறாங்கன்னு சொன்னால், வா ஜபலா, அவர் ஒரு போர் வீரர், ஒரு தளபதி, வா ஜபலா, ஏ மலையே சாய்ந்து விட்டாயே அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த வேதனையில் மலையாக இருந்த நீ சாஞ்சிட்டாயே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அழுகிறாங்க. வா கதா, வா சையிதா, தலைவரே சாஞ்சிட்டீங்களே என்று சொல்லி வேதனையில் சகோதரி என்ன செய்கிறா, சத்தமிட்டு அழுகிறார். ஒரு மயங்கி விழுந்தது. அவர் மயக்கம் தெளிகிறார். மயக்கம் தெளிஞ்சி தங்கச்சியை பார்த்து, சகோதரியை பார்த்து சொல்றாரு, மா குல்தி ஷைஅன் இல்லா கீல லீ அன்த கதாலிக், நீங்க ஒவ்வொரு வார்த்தை சொல்லுகின்ற பொழுது மயக்கத்தில் இருக்கிற நேரத்தில் என்னிடத்தில் கேட்கப்பட்டது, நீ மலைதானா, நீ தலைவர் தானா, நீ பெரியவர் தானா, சாதனையாளர் தானா என்று நீ ஒவ்வொரு வார்த்தை சொல்ல என்னிடத்தில் திருப்பியது கேள்வியாக கேட்கப்பட்டது என்று சொல்லி, அதாவது அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த செய்தியில் வருது, அப்துல்லா இப்னு ரவாஹா முக்தா யுத்தத்தில் கொல்லப்படுறார். 3 தளபதிகள் ஒரு தளபதியாக போய் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட நேரத்தில் ஒரு துளி கண்ணீர் வடிக்கவில்லை. யாரு? அம்ரா பின்து ரவாஹா அவங்க ஒரு துளி கண்ணீர் வடிக்கவில்லை. எதன் காரணமாகண்டா, மயங்கிய நேரத்தில் என் சகோதரனுக்கு ஏற்பட்ட வேதனையில் ஒரு துளியும் மரணித்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, ஏற்படக்கூடாது என்ற காரணமாக அவர்கள் ஒரு துளி கண்ணீர் வடிக்கவில்லை என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது, உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரணிக்கிற நேரத்தில் எங்களது உள்ளம் அந்த பதைத்து அழும். பதத்தை என்ன செய்யும், அந்த அழுகை அளவுக்கு மிஞ்சி போகும். சில வார்த்தைகள் நாம தெரியாமல் என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். மனிதன் நிலை குலைஞ்சி போவான். இது அந்த ஜனாசாவுக்கு என்ன செய்யும், வேதனை ஏற்படுத்தும். அவர் வசியத்து செய்தில்லாது விட்டால் அதாவது அப்துல்லா இப்னு ரவாஹாக்கு அந்த வேதனை என்ன செய்து ஏற்படுது, ஒவ்வொரு கேள்வி கேட்கப்படுகிறது மயக்கத்தில் இருக்கிற நேரத்தில். எனவே மரணித்த நேரத்தில் இது போன்ற வேதனை அவருக்கு வரக்கூடாது என்பதனால ஒரு துளி கண்ணீரை கூட அவர் என்ன செய்யவில்லை, வடிக்கவில்லை என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது அந்த ஜனாசாவுக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பை, மரணித்த பின்னாலும் உள்ள ஒரு தொடர்பை நாம் என்ன செய்கிறோம், இதிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுபோல அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த செய்தியாக நம்ம பார்க்கலாம், தமன்னியுல் மையத், மரணித்த அந்த உயிர்களுடைய, அந்த ஜனாசாக்களுடைய ஆசைகள். இது சம்பந்தமாக நான் தனியாக ஒரு தலைப்பில் பேசியிருக்கிறேன், இறந்தவர்களின் ஆசைகள் என்று. அதில் சில செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தோடு அவர்கள் வைக்கக்கூடிய ஆசைகள், மரணித்த அந்த உயிர்கள் வைக்கக்கூடிய ஆசைகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதில் ஒன்று, முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி, 14547வது இலக்கம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா ரஆமா ஃபுஸிஹ லஹு ஃபி கப்ரி, ஜனாஸால, அதாவது கபரில் அடக்கப்பட்ட மனிதருக்கு கபர் விசாலமாக்கப்படும். அந்த விசாலமாக்கப்படுவதை கண்டவுடனேயே அந்த மையத், அந்த ஜனாஸா சொல்லும், ஃபயுகா, அதாவது எப்படி என்றால், தஊனி உபஷ்ஷிரு அஹ்லி, எனது குடும்பத்துக்கு இந்த சுபசோபன செய்தியை சொல்ல அனுமதி தாருங்கள். நான் இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியை, நான் இருக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை சொல்ல அனுமதி தாருங்கள். உண்மையிலேயே நமது உறவுக்காரர் ஒருவர் கபரிலே மகிழ்ச்சியாகவும் இறைவனது பஷாரத்தோடும் இருக்கிறார் என்பதை விட எங்களுக்கு வேறு என்ன சந்தோஷம்? அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்.
ஆனால் அது என்ன வமின் வராஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரைக்கும் என்ன அது எங்களுக்கு தெரியாது. இறைவனாக சொன்னாலே தவிர எங்களுக்கு என்ன அது தெரியாது. எனவே அவர் முதலாவது என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், தஊனி உபஷ்ஷிரு அஹ்லி, என் மனைவிக்கு சொல்லணும், என் பிள்ளைக்கு சொல்ல வேண்டும், என் தாய்க்கு சொல்லணும், என் தந்தைக்கு சொல்லணும், அனுமதி தாருங்கள் அப்படி என்று என்ன அந்த மையத்து சொல்லும். அந்த நேரத்தில் ஃபயுகாலு லஹு உஸ்குன், அமைதி அடை. இதுதான் அல்லாஹு தாலா அந்த ஜனாசாவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. என்ன? உஸ்குன், அமைதி அடைந்து விடு என்பதுதான் அந்த ஜனாசாவுக்கு சொல்லப்படும் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். உண்மையில் உயிர் பிரிகிற நேரத்திலும் ஒரு வேதனை என்ன அப்படி என்று சொன்னால், உறவுகளுக்கிடத்தில் ஒரு செய்தியை சொல்லி எங்களால் போக முடியவில்லை என்பது உயிர் பிரிகிற நேரத்தில் வேதனை. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து, இன்னஹு லா யஹூனு அலையல் மௌத்து பி அன்னகி ஜௌஜதி ஃபில் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்தில் எனது மனைவியாக இருப்பீர்கள் என்பது எனது மரணத்தை லேசாக்குகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனது மரணத்தை லேசாக்குகிறது. ஏன்னா பிரிந்து போற ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உலகத்தை பற்றி, அந்த பிரிவை பற்றி ஒரு கவலை என்ன செய்யும், நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி அந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும். உஸ்குன், அமைதி அடையன் என்ன செய்யப்படும், சொல்லப்படும் என்ற செய்தியை முஸ்னத் அஹ்மதிலே நம்ம பார்க்கிறோம். அதே போல அதாவது திர்மிதியில் வரக்கூடிய செய்தி, அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஒரு வசியத்து பண்ணாரே மரணிக்கு, அதாவது உஹது யுத்தத்துக்கு போக போறாரு. அப்ப சொல்றாரு, கொல்லப்படுகின்றவர்களில் முதலாம் நபராக நான் கொல்லப்படுவேன் என்று நினைக்கிறேன் என்றார். கொல்லப்படுகின்றவர்களில் மின் அவ்வலி மா யுக்தல், முதலாவது கொல்லப்படுகின்றவர்களில் நான் இருப்பேன் நினைக்கிறேன். இது யாருக்கு இருக்கும்? அந்த நீயத், அந்த நீயத்தோட உள்ளத்திலிருந்து முதலாவது கொல்லப்பட்டது அவர் தான். முதலாவது அந்த முதலாவது கொல்லப்பட்ட சஃபரிக்குதே அதில் இருந்தது அவர். அப்போ அந்த மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, கொல்லப்படுகிறார். முதலாவது அந்த சஃபில் கொல்லப்பட்டவர்கள் யார் இருக்கிறாரு? ஜாபிர் அல்லாவோட தந்தை இருக்கிறார், கொல்லப்பட்டுட்டார். ஜாபிர் அல்லாவுக்கு 9 சகோதரிகள், 9 சகோதரிகள். 9 சகோதரிகளை விட்டு கடனையும் விட்டு தந்தை கொல்லப்படுகிறார். தோட்டத்தை வச்சு கடன் அடைக்கப்படணும். இந்த நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் சோர்ந்த நிலையில் இருக்கிறார். அவர் இளம் வயசு, மிகவும் சோர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்கள் தந்தையை இறைவன் எப்படி சந்தித்தான், என்ன சொன்னான் என்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லவா என்று கேட்டார்கள். கேட்ட நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா அனைவரோடும் திரையிட்டு பேசுவான். சொர்க்கத்துடைய நாளில் தவிர மற்றவர்களோடு என்ன செய்வான்? அல்லாஹ் திரையிட்டு பேசுவான். உங்கள் தந்தையோடு திரையின்றி இறைவன் பேசினான், திரையின்றி இறைவன் பேசினான். அந்த நேரத்தில் இறைவன் உங்கள் தந்தையை பார்த்து சொன்னான், யா அபதி தமன்ன அலைய உதிக், என்ன ஆசை உனக்கு இருக்குது சொல்லி நான் உனக்கு தருவேன். தமன்ன அலைய உதிக், என்ன ஆசை உங்களுக்கு இருக்குது சொல்லி நான் தருவேன். ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்றேன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பலம். எது தேவை சொல்லி நான் தருவேன். அப்ப அவர் சொல்றாரு, யா ரப்பி துஹ்யீனி ஃபஉக்தல ஃபீக தானியா, யா அல்லாஹ் என்னை திருப்பி உயிர் பெறச் செய், உன் பாதையில் மறுபடி நான் கொல்லப்பட வேண்டும். திருப்பி என்னை உயிர் பெறச் செய், உன் பாதையில் மறுபடி நான் கொல்லப்பட வேண்டும். ஃபகால ரப்பு சுப்ஹான, அப்ப இறைவன் பதில் சொல்றான், இன்னஹு சபக மின்னி அன்னஹும் இலைஹா லா யுர்ஜஊன், இன் அன்னஹும் இலைஹா லா யர்ஜஊன், அவர்கள் உலகத்தின் பக்கம் திரும்பி போக மாட்டார்கள் என்பது எனது வாக்கு. உலகத்தின் பக்கம் அவங்க என்ன செய்யலாது, திரும்பி போகலாது. ஆசைப்பட்டதை கேட்டாலும் இறைவன் ஏற்கனவே எடுத்த முடிவுகளை என்ன செய்ய மாட்டான். இறைவன் ஏற்கனவே தீர்மானித்தவைகளை, இறைவன் கதிர்ல எழுதியவைகளை மாற்ற மாட்டான். கால யா ரப்பி ஃபஅப்லிக் மவ்வராய், அப்படியா எனக்கு பின்னால் உள்ள என் சமூகத்துக்கு இந்த செய்தியை சொல்லு. அடுத்த ஆசை இதான் உலகத்தோட தொடர்பு என்ற சப்ஜெக்ட்ல அடுத்த பகுதி. அந்த மரணித்த அவர்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்கும்னா, இந்த செய்தி உலகத்தாருக்கு போய் என்ன செய்யணும், சேரணும். என் உறவினர்களுக்கு, என் ஊரவர்களுக்கு, என் தோழர்களுக்கு இந்த செய்தியை நீ எத்திவை. அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நினைக்க வேண்டாம். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் இறைவனிடம் இருந்து ரிஸ்க் கொடுக்கப்பட்ட உயிருள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அவர்களுக்கு இறைவன் என்ன செய்தான், ஜாபிர்லாவுடைய தந்தையின் வேண்டுகோளில் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு ஜனாசாவுடைய ஆசைகளோட ஒரு பகுதியை இது என்ன செய்கிறது, இந்த உலகம் தொடர்பான ஆசைகளில் ஒரு பகுதியை இது சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, சூரா யாசீன் 26, 27 வசனங்கள்.
அந்த ஒரு மனிதர் வந்து தூதர்களுக்கு சார்பாக பேசுறாரு, இவர்களை ஈமான் கொள்ளுங்க, நம்புங்க, அவங்க உண்மைதான் சொல்றாங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கொண்டு போட்டாங்க, அவர்களை கொன்று விட்டார்கள். கொன்று விட்டால் ஒரு ஷஹீதுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட ஒரு ஷஹீதுக்கு என்ன நன்மை? அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு விட்டால் அவருக்குரிய நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு விசாரணை கிடையாது, கபருடைய விசாரணை கிடையாது, மறுமையில் அவருக்கு விசாரணை என்ன கிடையாது, நேரடியாக அவர் சொர்க்கம் நுழைவார், அவர் சுவர்க்கம் நுழைவார். சுவர்க்கம் நுழைங்கன்னு அவருக்கு சொல்லப்படுகிறது. கீலது ஹுலில் ஜன்னா, கொல்லப்பட்ட உடனேயே அவருக்கு சொல்லப்படுகிறது கீலது ஹுலில் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள். அவர் முதலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கால யா லைத கௌமி யஅலமூன், என் சமுதாயம் எனக்கு வழங்கப்பட்ட இந்த அந்தஸ்தை தெரிந்து கொள்ளக்கூடாதா? இதான் கேட்டார். கால யா லைத கௌம், சொர்க்கத்தில் நுழைங்க என்று சொல்லப்பட்ட உடனேயே அவருடைய பதில் என்ன? கால யா லைத கௌமி யஅலமூன், என் சமுதாயம் இதை அறிந்து கொள்ளக்கூடாதா? அப்போ பாருங்க, சொர்க்கம் போகிற நேரத்தில் உலக மக்களுடைய அந்த அழிவு இழிவு அவர்களுடைய வழிகேடு மாறக்கூடாதா என்று ஆசைப்படுவார்கள் என்று சொன்னால், அந்த அலாக்கத், அந்த தொடர்பு எப்படிப்பட்ட ஒரு பலமான ஒரு தொடர்பாக இருந்த மனிதர்களுக்கு இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கால யா லைத கௌமி யஅலமூன். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இறுதியாக நம்ம பார்க்கிறோம், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொண்டிருக்கிறாங்க, ஒரு கபரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரக்அத்தானி خفيفتان مما تحقرون وتنفلون يزيدهما هذا في عمله أحب إليه من بقية دنياكم. நீங்கள் தொழுகின்ற மிக சிறிய மிக லேசான 2 ரக்அத்துக்கள், நஃபிலான 2 ரக்அத்துக்கள், இவரது அமலில் அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த 2 ரக்அத்துக்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை எஞ்சி இருக்கக்கூடிய அலங்காரத்தை விட இவருக்கு மிகவும் விருப்பமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவருடைய அமலிலே அதிகரிக்கக்கூடிய 2 ரக்அத் தொழுகைகள், இந்த உலகத்திலே உயிர் பிரிவதற்கு முன்னால் 2 ரக்அத் தொழுகை கிடைக்கும் என்று சொன்னால், இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்கள், இன்பங்கள், சுகங்கள் எல்லாவற்றை விட அவருக்கு மிகவும் விருப்பமானதாக நஃபிலான 2 ரக்அத்துக்கள் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். உலகத்திலே மரணித்த மனிதன் விரும்பக்கூடிய என்ன என்று கேட்டால் நஃபிலான 2 ரக்அத்துக்கள். இந்த உலகத்தில் மரணித்த மனிதன் எது வேண்டும் என்று கேட்டால் அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நஃபிலான 2 ரக்அத்துக்கள். அமல் செய்தவர்கள், சிறப்பாக அமல் செய்தவர்கள், தொழுதவர்கள் எல்லாம் இருக்குது, இருந்தும் அவங்க விரும்பக்கூடியது அந்த 2 ரக்அத்துக்களை அவர்கள் என்ன செய்வார்கள், விரும்புவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஜனாசா உலக தொடர்பு அவர்களுக்கு இப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த எண்ணங்கள் இப்படி இருக்கும் என்று சொன்னால், அதையெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிந்து கொள்கிறோம் என்றால் அது அல்லாஹ்வுடைய நிஅமத். மரணித்த பின்னால் எங்களது எண்ணங்கள், எங்களது ஆசைகள், எங்களது உணர்வுகள், எங்களது உலக ரீதியான தொடர்புகள் எப்படி இருக்கும் என்ற அறிவு கிடைக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் என்ன செய்ய வேண்டும், தனது இறுதி பகுதியை மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நாம் இருக்கக்கூடிய ரமதான் அதுக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம். நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ரமதானுடைய மாதத்திலே, அதனால் எங்களால் முடிந்த அளவுக்கு, இயன்ற அளவுக்கு, ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருந்தாலும் நம்ம பார்க்கிறோம், ஷைத்தான் வழிகட்டு போனான் தானே. ஷைத்தானை வழிகெடுத்தது யாரு? ஹவன் நஃப்ஸ், மனிதனுடைய மனோ இச்சை. அந்த அவனுக்கு இருந்த மனோ இச்சை தானே அவனை வழிகெடுத்துச்சு, பெருமை அடிக்க வச்சுச்சு. அந்த மனோ இச்சையால் அவன் என்ன செய்யறான், கெட்டு போறான். ஹவன் நஃப்ஸுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, ஹவன் நஃப்ஸுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. என்ன பங்கு அது? மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அந்த உல ஆசை அவனை என்றைக்கும் தூண்டிக்கொண்டே இருக்கும். இந்த இதற்கெதிரான ஒரு போராட்டத்தை நம்ம என்ன இந்த ரமலானுடைய நாட்களில் கொடுப்போம் என்று சொன்னால், ரமலானுடைய நாட்களில் அல் குர்ஆனோடு எதோடும் தொடர்படாமல் அல் குர்ஆனோடு அதிகம் 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 தொடர்படுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக உங்களால் எல்லா மொழிபெயர்ப்புகளையும் வாசிக்க முடியாது விட்டாலும் கூட சூரா ஆல இம்ரானுடைய மொழிபெயர்ப்பை நான் வாசிப்பேன் என்றால் ஒரு முடிவெடுங்க. என்ன காரணம் என்றால், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலுக்கு நேரடியாக எங்களோடு பேசக்கூடிய ஒரு சூரா போன்று நீங்கள் காணுவீர்கள், சூரா ஆல இம்ரானை, சூரா ஆல இம்ரானை. அதை நம்ம அட்லீஸ்ட் அவைகளையா நம்ம படித்து நம்மளில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கும், கடந்த காலத்தை விட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோம் என்பதை நாம் உணர்வதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பை ஏற்படுத்துவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.